டிசம்பர் மாதம் 19ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். திருப்பாடல் 104. என் உயிரே ஆண்டவரை போற்றிடும். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்தனை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியும் அணிந்துள்ளவர். அப்பா ஆண்டவரே, நீர் மாண்பையும் ஆட்சியும் ஆடையாக அணிந்துள்ளீர் தகப்பனே. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம், உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா தகப்பனே, இயேசு ராஜா, உம்முடைய பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனை வழி நடத்துகின்றது. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவு வேளைகளை தகப்பனே, நீர் எங்களை ஆண்டவரே எல்லா ஆபத்திலும் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த அதிகாலையிலே தகப்பனே, உம்மை தேடி வருவதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் உம்முடைய நாமத்தை பலருக்கு எடுத்துரைக்கவும் தகப்பனே, நீர் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்துகின்ற மேலான கிருபைக்காகவும் உம்முடைய அன்புக்காகவும் நன்றி இயேசப்பா. எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி இயேசுவே. அவருடைய குடும்பங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் செய்கின்ற தொழிலுக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, திராட்சை கொடி கிளையோடு இணைந்தாலன்றி அது பணம் தரும் என்று சொல்லியிருக்கின்றீரே தகப்பனே. அப்படியாக இயேசுவே, நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் போது எங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாது என்பது ஆண்டவரே நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நம்பிக்கையை தகப்பனே நாங்கள் நிலைநாட்டுவதற்கும் அந்த நம்பிக்கையை நாங்கள் உறுதியோடு இருப்பதற்கும் ஆண்டவரே, உமது அன்பில் நாங்கள் எப்போதும் நனைந்திருப்பதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஒரு வாஞ்சியை எங்களுக்கு கொடுத்தள்ளும். மேலும் இந்த ஆர்வத்தை எங்களுக்கு கொடுத்து உமது இறை வார்த்தையை உள்வாங்கி அதன்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் உடல் பலத்தையும் எங்களுக்கு கொடுத்தள்ளும். அப்பா நன்றி இயேசுவே, நன்றி சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தால் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்றேன். ஆண்டவரே, உமது ஒளியின் பாதையில் நீர் எங்களை வழிநடத்துகின்ற உமது மேலான அன்புக்காக நன்றி அப்பா. இந்த நாட்களில் தகப்பனை தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீரை ஆசீர்வதியும். அவனுடைய எதிர்காலத்தை குறித்து நீரை திட்டமிட்டு இருக்கின்ற தகப்பனே. அவர்கள் இந்த நாட்களில் தகப்பனை நல்லபடியாக படிப்பதற்கு தேவையான உடல் உள்ளத்தை கொடுத்தரலும். அவர்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்தரலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைய ஆசீர்வதியும். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் கடன் தொல்லைகள் ஆண்டவரை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு தகப்பனே அவர்களுக்கு நிம்மதியான ஒரு அமைதியான சாந்தமான ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தரலும் தகப்பனே. ஆண்டவரே, முதியோர்களின் கரத்துழப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் தனிமையில் இருந்தாலும் தகப்பனே, என் தேவன் என்னோடு இருக்கின்றார், அவரை நான் போற்றுவேன் புகழுவேன், அவர் எனக்கு எப்போதும் கேடயமாகவும் அவர் எனக்கு துணையாக நிற்கின்றார் என்பதை அவர்கள் உணரும்படியாக அவர்களை நிறைய ஆசீர்வதியும் தகப்பனே. அப்படியாக தகப்பனே, நோய் வாய்ப்பட்டுக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு இந்த நோய் எப்போது நீங்கும் என்று ஆண்டவரை தாகத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு மகளையும் மகனையும் தொட்டு குணப்படுத்துவீராக. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எனது நோய் நீங்கும் என்றும் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்தரலும் தகப்பனே. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் எங்களிடத்தில் வீடு கட்டுவதற்கு ஆண்டவரை ஜெபிக்க சொன்னார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தரலும் தகப்பனே. அவர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் முயற்சிகளையும் நீரை அவர்களுக்கு ஆண்டவரை துணையாக நின்று அவர்களுக்கு எல்லா உதவியும் புரிந்தரலும் தகப்பனே. ஆண்டவரை, பல வேலைகளில் தகப்பனே நாங்கள் உண்மை விட்டு வெகு தூரத்தில் இருந்தமைக்காக உங்களோட மன்னிப்பு கேட்கின்றோம் தகப்பனே. நீரே எங்களுக்கு அந்த மன்னிக்கும் குணத்தை கொடுத்து தகப்பனே மற்றவர்களை அரவணைப்பதற்கும் அவர்களோடு ஆண்டவரே எங்கள்
நாங்களும் சுமூகமாக வாழ்வதற்கும் எங்களுக்கு அந்த ஒரு நல்ல எண்ணத்தை எங்களுக்கு கொடுத்தரலும் தகப்பனே. எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா கெட்ட சிந்தனைகளும் செயல்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார்கள். இந்த உலகத்தில் தகப்பனே எல்லோரும் சமம் என்று நாங்கள் நினைக்கவும் அவர்களுடன் பழகுவதற்கும் அவர்களுக்கு நல்ல காரியங்களை நாங்கள் செய்வதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு மனதையும் எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த உலகத்தில் தகப்பனே நாங்கள் எதையும் கொண்டு செல்ல போவதில்லை தகப்பனே. நாங்கள் செய்கின்ற நற்காரியங்கள் ஒன்றே தகப்பனே எங்களுக்கு இறுதி நாளில் தீர்ப்பை அளிக்கும் தகப்பனே. அப்படியாக இயேசுவே எங்களுக்கு நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் தகப்பனே உம்முடைய நாமத்தை உம்முடைய நாமத்தின் உமது சித்தத்தின்படி நாங்கள் நடப்பதற்கும் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுப்பீராக. உமது பரிசுத்த ஆவியின் துணையை கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் நடப்பதற்கும் இந்த பரிசுத்த ஆவியின் உடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் எங்களுக்கு எங்களுடைய கண்களையும் எங்களுடைய காதுகளையும் எங்களுடைய இருதயத்தையும் திறப்பீராக. அப்படியாக இயேசுவே அன்று சீடர்கள் தகப்பனே உம்மை கண்டு கொள்ளவில்லை, ஆனால் நீர் அப்பத்தை விடும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லப்பட்டது போல தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் படிக்கும் போது தகப்பனே எங்களுக்கு அந்த தெளிந்த ஒரு புத்தியை கொடுப்பீராக. அப்பா இயேசுவே உம்முடைய வார்த்தை தகப்பனே எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே நீரை எழுதி வைத்திருக்கின்றேன். அதை நாங்கள் தகப்பனே ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் அதன் வழி நடப்பதற்கு எங்களுக்கு அந்த தேவையான ஆண்டவரே அறிவு தெளிந்த அந்த புத்தியை எங்களுக்கு கொடுத்து தகப்பனே என்னாலும் உமது செட்டையின் கீழ் நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை பொழிவீராக. எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.